श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतसरिधराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मंगलसूत्रताम् சுவாமி ஸ்ரீ கூரத்தாழ்வானுடைய ஸ்ரீ வரதராஜஸ்தவம் அதில் இன்னைக்கு 32வது ஸ்லோகம். போன ஸ்லோகங்களில் வரதனின் திருமுக மண்டலத்தில் அதுவும் அஞ்சனமயமான ஒரு மலை போல இருக்கிற பெருமாள், அவன் அறையிலே இருக்கிற அவனுடைய இடையிலே இருக்கிற அந்த சிவந்த பீதாம்பரம், அது மலையின் தாழ்வரையில் மலையின் அடிப்பாகத்தில் இருக்கிற தங்கமயமான ஒரு அடிப்பாகம் இருந்தால் எப்படி இருக்குமோ அது போல இருக்கு. ஒரு கருமலையின் அடிப்பாகத்தில் பேஸ்ல தங்க தங்க பூச்சு பூசினா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கு இந்த பீதாம்பரம் அப்படின்னு தெரிவித்தவர். அடுத்த ஸ்லோகத்தில் வரதனின் திருமுக மண்டலம், அதுல இருக்கிற அந்த குழற்கற்றை, இது ரெண்டும் சேர்ந்து அந்த திருமுக மண்டலம் பரஞ்சோதிஷ், 1000 சூரியர்களைப் போல பளிச்சுன்னு தேஜோமயமா இருக்கிற அந்த திருமுக மண்டலமும் கும்மிருட்டா அந்த திருக்குழற்கற்றைகளும் ரெண்டும் ஒன்னா எப்படி எங்களுக்கு காட்சி அளிக்கிறது. ஒளிமயமான சூரியனும் இருளும் எப்படி ஒரு சேர காட்சி அளிக்கிறது. இந்த பரபாக நிலை, இந்த கான்ட்ராஸ்ட் நிலை எவ்வளவு ஆச்சரியமா இருக்கிறது அப்படின்னு அனுபவித்தவர் இந்த ஸ்லோகத்தில் மேலும் அனுபவிக்கிறார். வரதனின் திருநெற்றியை, வரதனோட அந்த ஆச்சரியமான திருநெற்றி, அந்த ஃபோர் ஹெட், திரைச்சந்திரன் மாதிரி இருக்கிற அந்த அஷ்டமி சந்திரன் மாதிரி இருக்கிற அந்த ஃபோர் ஹெட், உபயோரபி பக்ஷயோஸ்தி திரியா விஷமீ பாவ நிராசதாஷ்டமீதி உபமானஜ சம்பதேகி சுயேந்தோர் வரதா பூத் பவதோ லலாட்ட லக்ஷ்மியா உபயோரபி பக்ஷயோஸ்தி திரியா விஷமீ பாவ நிராசதாஷ்டமீதி. அஷ்டமீதி வரதனின் திருநெற்றி. ஹே வரதா, சந்திரன் தான் பெற்ற ஒரு சாபத்தால் பாதி நாட்கள் வளர்ந்து கொண்டு சென்று மீதி பாதி நாட்கள் தேய்ந்து கொண்டு வருகிறான். வளர்பிறை தேய்பிறைன்னு வளர்ந்து வரும் 15 நாட்களை சுக்லபக்ஷம் என்று சொல்கிறோம். தேய்ந்து வரும் 15 நாட்களை கிருஷ்ணபக்ஷம் என்று வழங்குவது உலக நியதி. பௌர்ணமி வரை வளர்கின்ற சந்திரன் அடுத்ததாக பிரதமையிலிருந்து அமாவாசை வரை தேய்கிறது. இப்படி எல்லா நாட்களிலும் சந்திரன் அதிகமாக தேய்ந்து போனதாகவோ அதிகமாக வளர்ந்து விட்டதாகவோ நிலை உள்ளது. கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கடைசி வரைக்கும் பௌர்ணமியில் வளர்ந்து மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ஞ்சு அமாவாசையில் இல்லாமல் போகிறது. ஆனால் சுக்லபக்ஷத்திலும் சரி, கிருஷ்ணபக்ஷத்திலும் சரி, வளர்பிறையிலும் சரி, தேய்பிறையிலும் சரி, அஷ்டமி திதி அன்னைக்கு 8ஆம் நாள் அன்னைக்கு மாத்திரம் நடுநிலையாக உள்ளது. ஏன்னா 1லேருந்து 15 போனா இந்த பக்கம் 7 அந்த பக்கம் 7, நடுவில் 8ஆம் நாள். ஸோ இந்த பக்கமும் 8ஆம் நாள், தேய்பிறையிலையும் 8ஆம் நாள் ஒரே மாதிரி இருக்கும் சந்திரன், நடுநிலையாக. அதிக தேய்மானமும் கிடையாது, அதிக வளர்ச்சியோ இல்லாத நிலை அது. உனது திருநெற்றி வரதா அந்த நிலா துண்டம் போல், அஷ்டமி சந்திரன் போல் குளிர்ந்து ஒளிர்ந்து ஆச்சரியமாக நிலா துண்டம் போல, பாதி நிலா போல தென்படுகிறது. அந்த நிலா துண்டமும் பௌர்ணமி, அமாவாசை அல்லது மற்ற நாட்களில் உள்ளது போல் இல்லாமல் 2 பிறைகளிலும், அதாவது சுக்லபக்ஷத்திலையும் சரி, கிருஷ்ணபக்ஷத்திலும் சரி, வளர்பிறையிலும் சரி, தேய்பிறையிலும் சரி, நடுவில் வரும் அஷ்டமி திதி சந்திரனை போல் உள்ளது 2 பிறைகளிலும். இதுதான் ஒரு விசேஷம். அஷ்டமியில் சந்திரன் இப்படி ஒரு வேறுபாடு இல்லாமல் இல்லாதிருப்பது பெரிதான விஷயமாதலால் நீ அதற்கு ஒரு செல்வத்தை தந்தாய்.
நீ வேறுபாடு இல்லாம இருக்கிறதுனால உனக்கு ஒரு பாக்கியம். அது என்ன பாக்கியம் அந்த அஷ்டமி சந்திரனுக்கு அப்படின்னா, அவிஷமமான விஷமம் இல்லாமல் அதாவது வேறுபாடு இல்லாமல் அஷ்டமி சந்திரனுக்கு உன் திருநெற்றியுடன் உவமையாக சொல்லப்படும் பாக்கியம் கிடைக்கிறது. அந்த அஷ்டமி சந்திரன் உலகத்தில் பரமனின் திருநெற்றி எப்படி இருக்கு அப்படின்னு உவமை சொல்ல வந்தால் எல்லாரும் அஷ்டமி சந்திரன் போல இருக்குன்னு அஷ்டமி சந்திரனுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறார்கள். இது சந்திரனுக்கு கிட்டிய பெரும் பாக்கியம் இல்லையா? ஆழ்வானுடைய அனுபவத்தை பாருங்க. சந்திரனுக்கு பாக்கியம், அஷ்டமி சந்திரனுக்கு பாக்கியம். உன்னுடைய திருநெற்றியை அஷ்டமி சந்திரன் போல இருக்கிறது என்று தெரிவித்து அஷ்டமி சந்திரனுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறார்களே, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு ஹானர் அது அதுக்கு என்று ஆச்சரியப்படுகிறார் சுவாமி. அதை உபமையாக கொண்டு விளங்குவது சுக்ல கிருஷ்ண பட்சங்கள் இரண்டிலும் அஷ்டமி திதியில் தோன்றும் அர்த்த சந்திரன், பாதி சந்திரன். சுக்லபட்சம் கிருஷ்ணபட்சம் ரெண்டிலும் அஷ்டமி திதியில் சந்திரன் விஷமத்தன்மை, அதாவது சமமாய் இல்லாத தன்மை நீங்கியவனாய் அவிஷமமாய் அந்த அஷ்டமி திதியானது சந்திரனுக்கு உன் திருநெற்றியுடன் ஒப்புவமை செய்யப்படும் பாக்கியத்தை தந்தது, செல்வத்தை தந்தது. வரதா ஸ்ரீவத்சங்காச்சார் இன்னும் ஆச்சரியமா அனுபவிக்கிறார். வரதா, வரம் தரும் தெய்வ பெருமாளே, உபயோரபி பக்ஷயோ ஸ்திதிரியா, உபயோகோ கிருஷ்ணம் சுக்லம் என்ற இரண்டு, பக்ஷயோகோ அபி தேய்பிறை வளர்பிறை என்ற ரெண்டு பட்சங்களிலும் அஷ்டமி இதி எட்டாவது என்பதாய் யா திதி யாதொரு திதியானது இந்தோஹோ சந்திரனுக்கு, இந்து வாசர அப்படின்னு சொல்லுவா சந்திரனுக்கு, இந்தோஹோ விஷமீபாவ நிராசதா மாறுபாடு இல்லாததாய் உண்டோ, சா அந்த திதி பவதகா தேவரீருடைய லலாட்ட லக்ஷ்மியா திருநெற்றியின் செல்வத்தை, திருநெற்றியின் சோபையை, உபமானஜ சம்பதே ஒப்பிட்டு காட்டுவதால் உண்டான பாக்கியத்துக்கு சிறப்புக்கு தக்க இந்தோஹோ சந்திரனுக்கு அபூதி ஆகியதில்லையா? அஷ்டமி சந்திரனுக்கு நிகராய் ஒப்புமையுடன் எதை குறிப்பிடுவது என்று மகாகவிகள் நெடுநாட்களாய் கவலையுற்றிருந்தனர். இவ்வளவு ஆச்சரியமா இருக்க இந்த அஷ்டமி சந்திரன், இதுக்கு உபமையா, இதுக்கு ஈக்குவலா எதை குறிக்கிறது என்று எம்பெருமானின் திருநெற்றி அரைவட்டமாய் உள்ளபடியால் இதை உபமானமாய் கொள்ளலாம். இனி கவலை இல்லை, தேவப்பெருமாள் திருநெற்றியைப் போல் அஷ்டமி சந்திரன் உள்ளான் என்று கூறலாம் என்ற நிலையாயிற்று என்கிறார். உபமானமாய் கூறப்படும் பொருள் வர்ணிக்க எடுத்துக்கொண்ட பொருளை விட உயர்ந்ததாய் இருக்க வேண்டும் என்பது உலகத்தில் யாவரும் இசைந்தது. ஆனபடியால் அரைச்சந்திரனுக்கு அவனை விட மிக மிகச் சிறந்த ஸ்ரீ வரதராஜ பெருமானின் திருநெற்றிய ஓமையாய் கூறுவது பொருந்தும் என்பது கருத்து. அதாவது என் தங்க நன்னா பாடினா அப்படின்னா MS சுப்புலட்சுமி மாதிரி பாடுறா அப்படின்னு சொன்னா அது MS சுப்புலட்சுமிக்கு தாழ்வா இருந்தாலும் என் தங்கை பாடுவதற்கு ஒரு உவமை, ஒரு பெரிய உவமை. அதாவது வர்ணிக்க எடுத்துக்கொண்ட பொருளை விட உபமானமாய் கூறப்படும் பொருள் உயர்ந்ததாயிருக்க வேண்டும் என்று உலகத்தில் யாவரும் இசைந்தது. ஆனபடியால் அந்த அர்த்த சந்திரனுக்கு, அஷ்டமி திதி சந்திரனுக்கு மிக மிகச் சிறந்த வரதராஜ பெருமானின் திருநெற்றிய ஓமையாய் கூறுவது அதற்கு பாக்கியம். அது அர்த்த சந்திர நிபம் துங்க லலாட்டம் எஸ்யச பிரபு என்று சாமுத்திரிக சாஸ்திரம் வேற இருக்கு. அதை தான் சுவாமி ஆழ்வான் எடுக்கிறார். தேய்பிறை வளர்பிறை இரண்டிலும் அஷ்டமி திதி மாறுபாடு இல்லாமல் இருக்கும். பிரதமையிலிருந்து எட்டாவது இது. பஞ்சதசி எனப்பட்ட பூர்ணிமை அல்லது அமாவாசை ரெண்டிலிருந்தும் தலைகீழா எண்ணினாலும் எட்டாவது அஷ்டமி சந்திரன். இந்த நிலை வேறு திதிகளுக்கு இல்லை. கரெக்டா எட்டாவது, முதல் 7 பின்னாடி 7 நடுவுல 8. இதையே இங்கு ஆழ்வான் விஷமீபாவ நிராசதா என்று அருளுகிறார். வளர்பிறையில் கீழிருந்து வளர்ந்தும் தேய்பிறையில் கீழிருந்து தேய்ந்து வருவதும் சந்திரனில் கண்கூடாய் காண முடிவானபடியால் மற்றைய மிதங்களில் விஷமீபாவம் உண்டு. இப்படி பொருள் கொள்ளாத போது சிரமப்படும். உபமானத்தில் சம்பாவித தர்மங்களையே வர்ணிக்க எடுத்துக்கொண்ட சாதுரிஷ்யத்தை அந்த ஆலங்காரிகள், அந்த கிராமட்டிக்கல், அந்த லிட்ரேச்சர் கனாய்சியர்ஸ் அவ என்ஜாய் பண்ண வேண்டியது இது.
இப்படி அஷ்டமி திதிக்கு ஏற்பட்ட சிறப்பை கருத்தில் கொண்டே ஆச்சாரியர் வேதாந்த தேசிகன் ஸ்ரீ பாதுகாசுகத்தில் 317வது ஸ்லோகத்திலும் இதே எடுக்கிறார். திதிர் அஷ்டமி யதவதார வைபவாத் பிரதமா திதி திதிஸ்திர ஜகதாமஜாயத. திதிர் அஷ்டமி யதவதார வைபவாத் பிரதமா திதிஸ்திரி ஜகதாமஜாயத ஜகதாம் அஜாயத என்று மற்றும் ஓர் சிறப்பை அருளுகிறார் 317வது ஸ்லோகத்தில். வளர்பிறை தேய்பிறை என்ற இரு பட்சத்திலுமாக மாதம் இருமுறையே ஒத்த நிலையை சந்திரன் பெற்றதும் ஸ்ரீ தேவப்பெருமாளின் திருநெற்றியை இடைவிடாது சேவித்ததனுடைய பலன் என்று போல. அதனால்தான் ஸ்ரீ தேவப்பெருமாளை சேவித்ததனால சந்திரனுக்கு இது கிடைச்சது என்று தெரிவிக்கிறார் சுவாமி. இதைதான் தேவநாயக பஞ்சாசத்திலையும் ஸ்லோகத்தில் அனுபவிக்கிறார். லப்தாதிதௌ குவச்சிதியம் ரஜனீகரேன லக்ஷ்மி ஸ்திரா சுரபதே பவதோ லலாட்டே. அதை இங்கு அனுசந்திக்கணும். அடியேன் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. தன்யோஸ்மி.